பாதுகாப்பு. இந்த மார்க்க உபதேசங்களை நாம் அதிகம் அதிகம் கேட்பதினால்தான் நம்முடைய உள்ளத்தில் இறையச்சம் என்பது வளரும். அல்லாஹ்வுடைய அறிவுரையை எப்பொழுது நாம் நம்முடைய கவனத்தில் எடுத்துக் கொள்கிறோமோ, செவி மடுத்து அதுக்கு கட்டுப்படுகிறோமோ, அப்பொழுதுதான் இறை வணக்கத்தில் நாம் மேன்மையடைந்தவர்களாக இருக்க முடியும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மார்க்க உபதேசத்தினுடைய முக்கியத்துவத்தை தான் வாழ்கின்ற காலகட்டத்திலேயே நமக்கு உணர்த்திவிட்டு சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, 3 மனிதர்களை அடையாளப்படுத்தினார்கள். ஒரு இடத்திலே அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வல்லமை, ஆற்றல், மறுமையினுடைய நாளின் நிகழ்வுகள் இதை பற்றி பேசப்படுகின்ற சபைகளில் 3 மனிதர்கள் கடந்து செல்கிறார்கள். ஒருத்தர் என்ன செய்யறாரு, அந்த சபையில போய் அமர்ந்து கொண்டு ஆர்வத்தோடு அந்த உரையை கேட்கிறார். அந்த உரையை கேட்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறார். முதல் வரிசையில் அமர்ந்திருக்கிறார். 2வது மனிதர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் என்ன செய்யறாரு, வந்து அமர்கின்ற பொழுது வெட்கப்படுகிறார், கூச்சப்படுகிறார். யாரேனும் எதையாவது நம்மை நினைப்பார்களோ என்று அச்சப்பட்டு இறுதி வரிசையில் அமர்கிறார். 3வது ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, இவர்களுக்கு ஒரு வேலை இல்லப்பா அப்படின்ட்டு மார்க்க சபைகளை கடந்து விட்டு செல்கிறார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க, இந்த 3 மனிதர்களில் யார் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆர்வத்தோடு ஆசைப்பட்டு மார்க்க அமர்வில் கலந்து கொண்டாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறான், ஆர்வப்படுகிறான், சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னார்கள். 2வது வெட்கப்பட்டு அமர்ந்தாரு, அந்த மனிதருக்கு எல்லாம் நன்மையை வழங்குவதில் வெட்கப்படுகிறான் என்று சொன்னார். 3வது அந்த மார்க்க சபைகளை புறக்கணித்து விட்டு சென்றாரு, அவரை பார்த்து அல்லாஹ்வும் நன்மைகள் ஏதும் இல்லை என்று புறக்கணித்து விடுவான் என்று நபிகள் பெருமானார் அவர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்க சபைகள் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ஏகத்துவவாதிகள், குறிப்பாக தௌஹீத்வாதிகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்ன நாள்? ஜும்மாவுடைய நாள். இந்த ஜும்மாவுடைய நாள்ல யதார்த்தமான நாட்களில் செய்யப்படக்கூடிய வணக்கத்தை விட குறைவுதான். லுஹர் தொழுகை 4 ரக்காயத்து, ஜும்மாக்கு எத்தனை தொழுகிறோம்? 2 ரக்காயத்து தான் தொழுவோம். 2 ரக்காயத்து குறைவுதான் சொல்ல போனால். ஆனால் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஜும்மாவிற்கு அதிகமான நன்மைகளை, சிறப்புகளை சொன்னார்கள்.